ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th முடித்த ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஒரு சீரீஸ் பண்ணிகிட்ருக்குறோம். 12th முடிச்சுட்டு என்ன கோர்ஸ் படிக்கலாம், எப்படி கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம், என்னென்ன ப்ரொசீஜர்ஸ், அதை பற்றின வீடியோ தான் நம்ம ரெகுலராக போட்டுக்கிட்டுருக்குறோம். இது நம்மளோட பார்ட் 3 வீடியோ. இந்த வீடியோவில் நீட் எக்ஸாம் எழுதாமல் நீங்கள் எப்படி மெடிக்கல் ரிலேட்டடான கோர்ஸ் படிக்கலாம், அதில் என்னென்ன கோர்சஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு தான் பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேராமெடிக்கல் அட்மிஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். 2024-25க்கான ஆன்லைன் அட்மிஷன் போர்ட்டல் இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்ன கோர்சஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணியிருக்காங்க, பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், அப்புறம் ஃபார்ம் டி, இந்த மாதிரி 3 கோர்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ப்ரொசீஜர் என்ன, இதில் என்னென்ன கோர்சஸ் எல்லாம் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது பிஎஸ்சி நர்சிங், இளம் நிலைய அறிவியலில் செவிலியர் பட்டப்படிப்புக்கான கோர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இவங்க டாக்டருக்கு அடுத்தபடியாக பேஷண்ட்ஸை பார்த்துக்கிறதா இருக்கட்டும், டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் படி மெடிசின் கொடுக்கறதா இருக்கட்டும், பேஷண்ட்டை கேர் பண்ணி பார்த்துக்கக்கூடிய கோர்ஸ் தான் பிஎஸ்சி நர்சிங். இதில் நிறையா கோர்சஸ் இருக்குது. அதெல்லாம் என்னென்னன்ட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதோட எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏஜ் லிமிட் 17லேருந்து 30க்குள்ளே இருக்கணும். மினிமம் நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா 12th முடிச்சிருக்கணும். 12th நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் வித் பயாலஜி நீங்கள் எடுத்திருக்கணும். இது அப்படி இல்லை அப்படின்னா டிப்ளமோவில் நீங்கள் நர்சிங் எடுத்திருந்தால் பிஎஸ்சி நர்சிங்க்கான கவுன்சிலிங் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதில் இந்த பேராமெடிக்கல் கோர்ஸில் பிஎஸ்சி ரிலேட்டடான கோர்சஸ் எல்லாம் என்னென்ன ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, பிஎஸ்சி ஜென்ரல் நர்சிங் ஆஃபர் பண்ணுறாங்க, பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜ் டெக்னாலஜி, பிஎஸ்சி ரேடியோதெரப்பி டெக்னாலஜி, பிஎஸ்சி கார்டியோ பல்மினரி டெக்னாலஜி, பிஎஸ்சி மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அனஸ்தீசியா டெக்னாலஜி, பிஎஸ்சி கார்டியாட்டிக் டெக்னாலஜி, பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட், அடுத்து பிஎஸ்சி பிஎஸ்சி ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, பிஎஸ்சி ரெசிபிரேட்டரி தெரப்பி, பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோ ஃபிசியாலஜி, அடுத்து பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷியன், பிஓடி, பி ஆப்டிமெட்ரி, பிபிடி, இந்த கோர்சஸ் எல்லாமே பிஎஸ்சி நர்சிங்க்கு கீழே ஆஃபர் பண்ணுறாங்க. இதுக்கு அடுத்தபடியாக இந்த பேராமெடிக்கல் அட்மிஷனில் பிஃபார்ம் ஆஃபர் பண்ணுறாங்க. பிஃபார்ம் அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, இளங்கலை மருந்தியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தமிழில் மருந்தாளுநர் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு மெடிசின் ப்ரொவைட் பண்ணுற சம்மந்தமான கோர்ஸ் இது. நம்ம ஃபார்மசியில் மெடிக்கல் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த கோர்ஸ் முடிச்சிருப்பாங்க. இந்த கோர்ஸ் முடித்தா மட்டும்தான் உங்களால் மெடிக்கல் ஷாப்புக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்க. இதுக்கான எலிஜிபிள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வித் மேக்ஸோட நீங்கள் முடிச்சிருக்கணும். இதில் 2 டைப்பில் பேஸ் பண்ணி உங்களுக்கு சூஸ் பண்ணுவாங்க. ஒன்று பிசிபி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இன்னொன்று பிசிஎம், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ். இந்த ரெண்டுமே இதுக்கான எலிஜிபிலிட்டி தான். இதில் 12th நீங்கள் 60% மார்க் இருந்திருந்தால் போதும். இவங்க டாக்டருக்கு ஈக்குவலான கிரேடு ஃபார்ம் டி அப்படின்னு சொல்லுவாங்க, டாக்டர் ஆஃப் ஃபார்மசி. அதில் 6 வருஷ கோர்ஸு, 3 வருஷ கோர்ஸுன்ட்டு 2 கோர்ஸ் கொடுக்குறாங்க. இது எம்பிபிஎஸ் அண்ட் எம்டிக்கு ஈக்குவலான கோர்ஸு. இதை பற்றின ஃபுல் வீடியோ நான் நெக்ஸ்ட்டு போடுறேன். இப்போ பிஃபார்ம் பற்றி மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது மட்டும்தான் இந்த பேராமெடிக்கல் அட்மிஷனில் கொடுக்குறாங்க. இப்போது இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இந்த பிஎஸ்சி பிஃபார்ம் எல்லாத்துக்கும் சேர்த்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பிஃபார்ம், பிஏஎஸ்எல்பி அண்டு பி ஆப்டோமெட்ரி. இது 3க்கும் நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி கம்பல்சரியாக இருக்கணும். எய்தர் நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி வச்சு படிச்சிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும், இங்கிலீஷ் சப்ஜெக்ட் கூட. இந்த 3 கோர்ஸ் இல்லாத மற்ற எல்லா கோர்ஸுக்குமே பிசிபி, அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, எய்தர் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, இந்த கோர்ஸ் மட்டும்தான் இருக்கணும். இதுக்கு பிசிஎம் எலிஜிபிள் கிடையாது. அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எலிஜிபிள் கிடையாது. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் பயாலஜியோ பாட்னி ஆர் ஜுவாலஜி நீங்கள் முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த கோர்ஸுக்கெல்லாம் மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் எவ்வளோ எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிஎஸ்சி நர்சிங் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா
கம்யூனிட்டி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓசி கம்யூனிட்டி வந்துட்டு 12th வந்துட்டு நீங்கள் 45% மார்க் வந்து எடுத்திருக்கணும். பிசி, பிஜிஎம், எம்பிசி அண்ட் டிஎன்சி இவங்கெல்லாம் வந்துட்டு 12th வந்துட்டு 40% வந்து எடுத்திருந்தால் வந்து போதும். எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இவங்களும் வந்து 40% மார்க் வந்து நீங்கள் 12th எடுத்திருந்தால் மட்டும்தான் வந்துட்டு பிஎஸ்சி நர்சிங் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிஃபார்ம், பிஏஎஸ்எல்பிக்கு வந்துட்டு ஓசி கேட்டகரி வந்துட்டு 40% மார்க் எடுத்திருந்தால் போதும். பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி வந்து 40% எடுத்திருந்தால் போதும். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வந்துட்டு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாவே வந்து போதும். நீங்கள் வந்து பிஃபார்ம், பிஏஎஸ்எல்பி வந்துட்டு நீங்கள் படிக்கலாம். இப்போ இந்த பிஃபார்ம், பிஏஎஸ்எல்பி, பிஎஸ்சி நர்சிங் இல்லாமல் பிஓடி, பிபிடி இந்த மாதிரி கோர்ஸுக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருக்கணும் அப்படின்னா ஓசி கேட்டகரி வந்து பாஸ் பண்ணியிருந்தால் வந்து போதும். பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இவங்களும் வந்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்டும் வந்து ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருந்தால் போதும். நீங்கள் பிஓடி, பிபிடி இந்த மாதிரி வந்து கோர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இந்த கவுன்சிலிங் எல்லாமே வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் எய்டட், செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் ரெண்டுலேயுமே நடக்கிறனால ஒன்றும் வந்து உங்களுக்கு இஷ்யூ கிடையாது. இப்போது இதில் ஒவ்வொரு கோர்ஸும் வந்து எவ்வளோ இயர்ஸ் இருக்குது, நீங்கள் எவ்வளோ இயர்ஸ் வந்து இன்டர்ன்ஷிப் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். பிஃபார்முக்கு வந்து 4 வருஷ கோர்ஸு, பிஎஸ்சி ஜென்ரல் நர்சிங்க்கு வந்து 4 வருஷ கோர்ஸு, பிபிடியும் வந்துட்டு 4 வருஷ கோர்ஸு, பிஏஎஸ்எல்பி அதாவது பேச்சுலர் ஆஃப் ஆடியோலஜி அண்டு ஸ்பீக் லாங்குவேஜ் பாத்தாலஜியில் வந்துட்டு 4 வருஷ கோர்ஸு இன்க்ளூடிங் 1 இயர் வந்து இன்டர்ன்ஷிப் வந்து இருக்குது. அடுத்து பிஎஸ்சி ரேடியாலஜி இமேஜிங் டெக்னாலஜிக்கு வந்துட்டு 3 வருஷ கோர்ஸு, 1 இயர் கம்பல்சரி இன்டர்ன்ஷிப் இருக்குது. பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி டெக்னாலஜிக்கு வந்துட்டு 3 வருஷ கோர்ஸு, 1 இயர் இன்டர்ன்ஷிப்பு. பிஎஸ்சி கார்டியாலஜி பல்முனரி டெக்னாலஜிக்கு வந்துட்டு 3 வருஷ கோர்ஸு, 1 இயர் இன்டர்ன்ஷிப்பு. பிஎஸ்சி மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜிக்கு 3 வருஷ கோர்ஸு, 1 இயர் இன்டர்ன்ஷிப்பு. பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அனஸ்தீசியா டெக்னாலஜிக்கு 3 வருஷ கோர்ஸு, 1 இயர் இன்டர்ன்ஷிப்பு. பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜிக்கு வந்துட்டு 3 வருஷ கோர்ஸு, 1 இயர் இன்டர்ன்ஷிப் வந்து இருக்குது. அடுத்து பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜிக்கு 3 வருஷ கோர்ஸு, 1 இயர் இன்டர்ன்ஷிப்பு. பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜிக்கு வந்துட்டு 3 வருஷ கோர்ஸு, 1 இயர் இன்டர்ன்ஷிப்பு. பிஎஸ்சி ஃபிசிஷியனுக்கும் வந்துட்டு 1 இயர் 3 வருஷ கோர்ஸு, 1 இயர் இன்டர்ன்ஷிப்பு. ஆக்சிடென்டல் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜிக்கு வந்துட்டு 3 வருஷம், 1 இயர் இன்டர்ன்ஷிப்பு. பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பிக்கு 3 வருஷ கோர்ஸு, 1 இயர் இன்டர்ன்ஷிப்பு. ஆப்டிமெட்ரிக்கும் 3 வருஷ கோர்ஸு, 1 இயர் இன்டர்ன்ஷிப்பு. பிஓடிக்கு வந்துட்டு 4 வருஷ கோர்ஸு, 1 இயர் இன்டர்ன்ஷிப்பு. இதுதான் வந்துட்டு இந்த டோட்டல் கோர்ஸுக்கான கோர்ஸ் டியூரேஷன் பீரியட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த கவுன்சிலிங் வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜ் ப்ளஸ் இந்த வருஷம் வந்து புதுசாக வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் அதாவது ப்ரைவேட்டில் கவர்மெண்ட் எய்டட் காலேஜும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் சேர்த்து தான் வந்துட்டு கவுன்சிலிங் வந்து நடக்குது. இப்போ இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜில் வந்துட்டு எல்லா கோர்ஸுக்குமே வந்துட்டு 3000 ருபீஸ் தான் வந்து ஃபீஸ். இதில் வந்துட்டு ஹாஸ்டல், டிரான்ஸ்போர்ட், மெஸ் சார்ஜ் வந்து சேராது. இப்போ மாற்றுத்திறனாளி, சிறப்பு ஒதுக்கீடு கீழே வந்துட்டு ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு கீழே வர்றவங்களுக்கெல்லாம் வந்துட்டு பயிற்சி கட்டணம், சிறப்பு கட்டணம் எதுவுமே வந்துட்டு பே பண்ண தேவையில்லை. எல்லாமே வந்து ஃபுல்லி எக்ஸம்ப்டடு. நெக்ஸ்ட்டு வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் வந்துட்டு பிஎஸ்சி நர்சிங்க்கு வந்து 45,000, பிஃபார்முக்கு வந்து 43,000, பிபிடிக்கு வந்துட்டு 33,000, பிஓடிக்கு வந்துட்டு 33,000. இதுலேயும் வந்து ஹாஸ்டல், டிரான்ஸ்போர்ட், மெஸ் சார்ஜ் வந்து இன்க்ளூட் வந்து கிடையாது. இது வந்து ஒன்லி டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான். மதர் சார்ஜஸ் வந்து இருக்குது. இப்போது எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கம்யூனிட்டியை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு பேரண்ட்ஸோட ஆனுவல் இன்கம் 2.5 lakhs கீழே இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு டொனேஷன், புக் ஃபீஸு, டியூஷன் ஃபீஸ் எதுவுமே வந்து கிடையாது. சில காலேஜில் வந்துட்டு ரீஃபண்டபிள் அமௌண்ட், நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட் அப்படின்னு சில கலெக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்துட்டு இவங்களுக்கு எக்ஸம்ஷன் தான். இப்போது இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டீட்டெயிலாம் தேவை அப்படின்னா உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ், மொபைல் நம்பர், இமெயில் ஐடிஸ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவாக இருந்தால் அது சம்மந்தமான சர்டிஃபிகேட்ஸ், ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்ஸ், இது போக கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கூலில் வாங்கின போனோஃபைட், எமிஸ் நம்பர், உங்களோட ஆதார் டீட்டெயில், பேரண்ட்ஸோட ஆனுவல் இன்கம் சர்டிஃபிகேட் அந்த டீட்டெயில்ஸ்,
6th லேருந்து 12th வரைக்கும் நீங்கள் படித்த ஸ்கூலோட டீட்டெயில், அது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், 11th மார்க் ஷீட், அது போக ஸ்காலர்ஷிப் ஏதாவது வேணும் அப்படின்னா அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும். இதுக்கு வந்து ஃபீஸ் பேமெண்ட் வந்து இருக்குது. நார்மல் கேண்டிடேட்ஸுக்கு வந்து 500 rupees பே பண்ணணும். SC ST கேண்டிடேட்ஸுக்கு வந்து 250 rupees பே பண்ணால் போதும். இந்த கவுன்சிலிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் மோடு பேஸ் பண்ணி தான் வந்து நடக்கும். இதுக்கான வெப்சைட் லிங்க் வந்து நான் இங்கே டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிற டேட் வந்து 23/5/2024 மதியம் 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி, லாஸ்ட் டேட் அப்படின்னா 21/6/2024 ஈவினிங் 5 மணி வரைக்கும் வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கான கவுன்சிலிங் டேட்டு, அலாட்மெண்ட் டீட்டெயில்ஸ் இது எல்லாம் வந்துட்டு லேட்டராக வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்துட்டு அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. 12th முடிச்சுட்டு நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு டவுட்டாக இருந்தீங்க அப்படின்னா பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ வந்து பாருங்கள். அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் சஜஷனை, டவுட்ஸை எல்லாம் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் 12th படிச்சுட்டு காலேஜ் போக ட்ரை பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். இது போக யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து போடுற நம்ம சேனலை வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.